டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 ப்ரிலிம்ஸில் தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷனில் பார்ட் 11 வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி அப்லோட் பண்ண 10 பார்ட் வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு டெய்லி 5 minutes ஸ்டடி சேனல். இது போன்ற குரூப் 2 குரூப் 4 அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இன்றைக்கான 50 கொஷின்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விடை வகைகளை பொறுத்துக. சுட்டி கூறுவது சுட்டு விடை, மறுத்து கூறுவது மறை விடை, இனமாக கூறுவது இனமொழி விடை, உடன்பட்டு கூறுவது நேர்விடை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கண்டறிந்து பொருத்தமற்றதை தேர்ந்தெடுக. ஸோ பேலன்ஸ் சொல்ல மித்த சாய்ஸ் எல்லாமே பொருத்தமானது. அது என்னங்கிறது நம்ம சேர்த்து படிச்சிடலாம். டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இதில் காமர்ஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் மின்னணு மையம் அப்படிங்கிறது தவறானது. பிற மொழி சொற்களுக்கு என்னென்ன தமிழ் சொல்லி தெரிவு செய்ய. நாயு அப்படின்றது அது வந்து நாவாய் அப்படிங்கிறது தமிழ் சொல். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. கும்பகோணம் குடந்தை. அகெயின் ஊர் பெயரின் மறுவை அறிந்து பொருந்தா இணையை கண்டறிய. அப்போ பேலன்ஸ் உள்ள 3 ஆப்ஷன் வந்து பொருந்துற இணை, அது என்னங்கிறத படிச்சிடலாம். புதுச்சேரி புதுவை, கும்பகோணம் குடந்தை, நாகப்பட்டினம் நாகை. இந்த கம்மிங் குரூப் 2 எக்ஸாமுக்கு ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட்டரான மெட்டீரியலோட குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கு தேவைப்படுற தமிழ் அண்ட் மேக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். புதுக்கோட்டை வந்து புதுமைன்னு இருக்குது இல்லையா, ஸோ புதுமை அப்படிங்கிறது ஒரு நார்மல் தமிழ் வேர்டு, அதை வந்து புதுக்கோட்டை கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறானது. ஊர் பெயர்கள் மறுவு அகெயின் கோயம்புத்தூர் கோவை, நாகப்பட்டினம் நாகை, புதுச்சேரி புதுவை, புதுக்கோட்டை புதுகை. சரியான நிறுத்தற்குறி தொடரை கண்டறிய. ஆ ஆச்சரியக்குறி, எவ்வளவு பெரிய கரடி, ஃபுல் ஸ்டாப். கரடிக்கு மரம் ஏற தெரியுமா, கொஷின் மார்க். ஸோ ஆ அப்படிங்கிறது ஆச்சரியக்குறி சொன்னால் ஆச்சரியக்குறி வரும். எவ்வளோ பெரிய கரடி அப்படின்னு அந்த சென்டென்ஸை முடிக்கிறாங்க, ஃபுல் ஸ்டாப்பு. கரடிக்கு மரம் ஏற தெரியுமா, கொஷின் மார்க். நிறுத்தற்குறிகளை அறிதல். மீனே ஏன் இப்படி தூண்டிலை இழுக்கிறாய். ஸோ மீனே அப்படிங்கிறது பக்கத்தில் ஒரு ஆச்சரியக்குறி, அடுத்ததாக கொஷின் மார்க். சரியான எழுத்து வழக்கு தொடரை கண்டறிய. வாடைக்காற்று வீசியதே, வாடைக்காற்று வீசுது, வாடைக்காற்று வீசுகிறேன். இது எல்லாமே வந்து பேச்சு வழக்கு. எழுத்து வழக்கில் வந்து நம்ம கரெக்டான ப்ராப்பர் தமிழ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்போ சரியானது வாடைக்காற்று வீசியது. பேச்சு வழக்கு தொடரை காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு பேச்சு வழக்கு கேஷுவலாக பேசுகிறப்ப யூஸ் பண்ணுற ஸ்லாங் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ எங்கடா போகிற அப்படிங்கிறதா. அடுத்த ஆப்ஷன்ஸும் பார்த்துடலாம். எங்கே போகிற, எங்கே போகின்றாய், எங்கடா போகின்றாய். ஸோ இந்த 4 ஆப்ஷன் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அதிக பேச்சு வழக்கு இருக்கிறது எங்கடா போகிற அப்படிங்கிறதான். எந்த 2 சொற்களை இணைத்தால் கீழ்கண்ட புதிய சொல் கிடைக்கும். பாடறிந்து, பாடு ப்ளஸ் அறிந்து. சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக. வெளி, நூல், மாலை, கோல். நூல் வெளி கொடுத்துருக்க ஆப்ஷனில் நம்மளுக்கு இப்போ நூல் கோல், நூல் மாலை, கோல் வெளி இதுக்கெல்லாம் ஒரு அர்த்தம் இல்லை. பட் நூல் வெளி அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இதுதான் சரியான விடை. பின்வரும் விடை வகையினை சுட்டுக. கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கத்தில் உள்ளது என கூறுவது சுட்டு விடை. கண்மணி நாளை பாடம் படித்தால். இதுக்கான பொருத்தமான காலம் அமையுமாறு நிறுத்தற்குறி எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிப்பாள். ஸோ நாளை ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறதுனால படிப்பாள் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சென்டென்ஸ் முடியணும். அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்புகள் எத்தனை வகைப்படும். நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது. அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை, ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். டேஷ் இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கு ஒரு இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும். அதுபோல் ஸோ சாலைகள் மாதிரி இலக்கணத்தை கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ அது போலவே இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்கணும்னு சொல்கிறாங்க. சரியான இணைப்பு சொல். பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தார் பாரதியார். ஏன் அப்படி பெயர் வைத்தார். டேஷ் கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளின் எதிர்காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ இந்த டேஷ்ங்கிறது ஏனெனில், ஏன் அப்படி பேர் வச்சார் அப்படின்னா கல்விக்கூடங்களில் தான் குழந்தைகளுடைய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த இடத்துல சரியான இணைப்பு சொல் ஏனெனில். அடுத்தது அடைப்புக்குள் உள்ள குலை வகை குறித்த சொல்லை தகுந்த வாக்கியத்துடன் பொறுத்துக. அழகு அப்படிங்கிறது இருக்குது, இது வந்து குலை வகையை சேர்ந்தது. அப்போ இதுக்கான ஆப்ஷன் வந்து நெல், திணை, இதோட குலைகள் எல்லாம் அழகு அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக.
இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். எந்த உரை வரும்ங்கிறதா கொஷினு. நமக்கு வந்து உரையாற்றினார், இந்த ஆப்ஷன் சி தான் வந்து வரும். அடுத்ததாக பின்வரும் சொல்லுக்கு இருபொருள் தரும் சொற்களை தெரிவு செய்ய. 6 எண். 6ங்கிறது எண்ணையும் குறிக்கும், நீர்நிலையும் குறிக்கும். இருபொருள் தருக. துய்ப்பது கற்றல் தருதல். இருபொருள் தருக. கல் கற்றல் இயற்கையாக கிடைக்கும் கிடைப்பொருள். விடு வீடு குறில் நெடில் மாற்றம். விடு அப்படிங்கிறது அறிக்கை விடுதல், வீடு அப்படிங்கிறது மர வீடு அப்படிங்கிறத குறிக்கும். குறில் சொல்லை நெடில் சொல்லாக மாற்றி பொருள் வேறுபாடு வருமாறு ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. சிலை சீலை. சிலையை திரைச்சீலையால் மறைத்திருக்கிறார்கள். கூற்று காரணம் சரியா தவறா. வெண்பாவால் எழுதப்பட்ட நூல் 3000 3000 பாடல்களை கொண்டதால் அவ்வாறு அழைக்கப்படுகிறது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. சரியான கூற்றினை தெரிவு செய்க. ஆ என்பது எதிர்மறை இடைநிலை. வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலை என்பது அண்ணாவின் மேடை பேச்சு. வில்லுப்பாட்டு ஒரு இலக்கிய வடிவம். ஆ இ ரெண்டுமே வந்து சரி. இந்த வீட்டிற்கு ஒரு புத்தகச்சாலைங்கிறது அண்ணாவின் மேடை பேச்சு அப்படிங்கிறது தவறானது. ஈக்குவாலிட்டி இச்சொல்லுக்கு ஏற்ற சரியான தமிழ் சொல்லை தேர்க. சமத்துவம். கலை சொற்களை அறிதல். கண்ணியம் டிக்னிட்டி, வாய்மை சின்சியாரிட்டி, உபதேசம் ப்ரீச்சிங், கொள்கை டாக்ட்ரைன். கலை சொற்களை அறிதல். டொர்னடோ சூறாவளி. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இயற்கை வங்கூல் ஆட்ட அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் காற்று. ஸோ வங்கூல் அப்படிங்கிறது காற்றை குறிக்கும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் எந்த பாவில் அமைந்துள்ளது? அகவற்பா. பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் மன்னன். இடைக்காடனிடம் அன்பு வைத்தவர் இறைவன். ஸோ பாடலை இகழ்ந்து பேசினவங்க, தவறாக பேசினவர் மன்னர், பட் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் வந்து இறைவன். சரியான கூட்டு பெயரை தெரிவு செய்க. மக்கள் கூட்டம். ஆடு மந்தை. எறும்புகள் சாறை சாறையாக சென்றனன்னு சொல்லுவோம். எறும்புகளோட கூட்டத்தை சாறை அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடும். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார். மித்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஆப்ஷன் ரீட் பண்ணாலே உங்களுக்கே தெரியும். கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறார்ங்கிறது சரியான தொடர். அடுத்ததும் அதே கொஷின் தான். கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். சரியான தொடர் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடரை எழுதுக. ஒரு நாள் பகலவன் பள்ளிக்கு நடந்து வந்தான். கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது நகரத்திற்கு செல்லும் சாலை. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. பிழையை திருத்துக. அஃது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. நீ கான் என்ற சொல்லின் பொருள் நாவாய் ஓட்டுபவன். வங்கம் என்னும் சொல்லின் பொருள் கப்பல். சொல்லையும் பொருளையும் பொருத்துக. திங்கள் நிலவு, அலர் மலர்தல், மேரு இமயமலை, அலி கருணை. ஒருமை பன்மை பிழை நீக்குக. யானை படையும் குதிரை படையும் சென்றன. மித்த ஆப்ஷன் பாருங்கள். சென்றார்கள், சென்றது, சென்றார்னு வந்திருக்கு. அப்போ இது வந்து ஒருமையில் கொடுக்குறது சென்றன அப்படிங்கிறத சொல்கிறோம். அடுத்தது சேம் கொஷின். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். ஸோ ஒரு கூட்டமாக தமிழர் இனத்தை குறிக்கும்போது அறிந்திருந்தனர் அப்படின்னு வரும். அடுத்தது பாருங்கள். அறிந்தன, அறிந்தான், அறிந்தது அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அப்போ அறிந்தனர்ங்கிறது தான் சரியானது. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தெழுதுக. பகைவர் நீவீர் அல்லர். பகைவர் நீவீர் அல்லீர். அடுத்ததாக பத்தியை படித்து விளக்கம் எழுது. இது நார்மல் நம்ம கொஷின் ரீட் பண்ணி நீ ஆன்சர் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு ஒன்வேர்டு தான். இன்றைக்கான 50 கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த 50 கொஷின்ஸ் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஐ ஹோப் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்யூ. ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங், கீப் ஸ்டடியிங்.